அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 29/3/2025 பங்குனி அமாவாசை, சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை இன்னும் சில சிறப்புகளை பெற்றது. ஏன்னா நாளைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளைக்கு சனி பெயர்ச்சி இரவு 10:22 மணிக்கு நிகழவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சூரிய கிரகணம் மாலை ஒரு 4 மணி நேரம் நிகழவிருக்கிறது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை சோடசக்கலை நேரம் எப்போலேருந்து எப்போ அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் அந்த நேரத்தை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்திக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இனி இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்குமா, இது நடந்தால் நல்லா இருக்குமே, இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் எவ்வளோ நிம்மதியாக எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் நாளைக்கு நம்ம அந்த 5 வினாடிகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நடக்குங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து அந்த பிரதமை ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அமாவாசைக்கு முந்தின 1 மணி நேரமும் பிரதமையில், அதாவது அமாவாசை முடிந்து 1 மணி நேரம், அதாவது பிரதமையோட தொடக்கத்தில் 1 மணி நேரமும் வரக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் சோடச கலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதில் 5 வினாடிகள், அந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 வினாடிகள் மட்டுமே சக்தி வாய்ந்த நேரம். ஆனால் அந்த 5 வினாடிகள் எப்போ வருது அப்படிங்கிறத இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை. நாளைக்கு மாலை 5:12 மணிக்கு அமாவாசை திதியானது முடிவடைகிறது. ஸோ அந்த 5:12 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி இருக்கக்கூடிய 1 மணி நேரம், 4:12 6:12 இந்த நேரத்தை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதலாம். உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ அதை நீங்கள் உச்சரிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சுவிட்ச்வேர்டு எனக்கு பிடிக்கும், நான் அந்த நேரத்தில் அதை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சரிக்கலாம். கான்வெலெக்ஸா அப்படிங்கிறத உச்சரிக்கலாமானா உச்சரிக்கலாம். ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது அந்த 5 வினாடிகள்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்போ நமக்கு குறிப்பாக எந்த 5 வினாடிகள் அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்க முடியாததால் அந்த 2 மணி நேரத்திலும் நம்ம ஒரு தியானம், ஒரு பிரார்த்தனை, அதை மாதிரி விஷயங்களில் நம்முடைய மனதை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 15 திதிகள் இருக்குது. இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது 16வது திதி. அமாவாசை முடிந்தும் வரும், பௌர்ணமி முடிந்தும் வரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம நமக்கு வேண்டியதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்பொழுது நிச்சயமாக அது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த 2 மணி நேரத்துலேயும் ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். ஆனால் வேலைக்கு போகிறவங்களால அந்த 2 மணி நேரமும் அவங்களுக்கு வேண்டியதை வேணும் அப்படிங்கிறத வேலையை பார்த்துக்கிட்டே அவங்களாலாம் செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த 4:12 6:12 PM அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம். எப்பொழுதும் போல் நான் இந்த ஒரு வரியை தான் உங்களை உச்சரிக்க சொல்வேன். ஏன்னா இது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வரி. இந்த வரியை நீங்கள் அந்த 2 மணி நேரம் முழுவதும் உச்சரித்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது யார் வேணாலும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, எந்த மதத்தை சேர்ந்தவரும் இதை தாராளமாக உச்சரிக்கலாம். இவங்க தான் உச்சரிக்கணும், அவங்க தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்போ நீங்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் உச்சரிக்கலாம். என்ன, நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலே அமர்ந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் உச்சரிக்கலாம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி, அல்லது வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாமே சகலமும் எனக்கு வசியமாகணும். அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தகுந்தபடி இந்த சூழல், இந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க இந்த வரியை சொல்வதன் மூலம். சரியாக இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு, இல்லை சாம்பிராணி தூபமோ அல்லது அகர்பத்தியோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது.
இன்னும் சில பேர் நாளைக்கு வந்து கிரகண நேரமாக இருக்குது, ஸோ அந்த கிரகண நேரத்தில் நம்ம இதெல்லாம் இந்த மந்திரம்லாம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமாக நீங்கள் கிரகணமாக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் உச்சரிக்கலாம். ஏன்னா கிரகண நேரத்தில் நம்ம வந்து வெயிட்டான பொருள் தூக்கக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, சூரியனை நேரடியாக நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அந்த கிரகண காலத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு தாராளமாக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து அவசியம் நாளைய தினம் செய்யுங்க. இந்த சோடச கலை நேரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தியர் தான் இதை உருவாக்கினாருங்க. அந்த 5 வினாடிகள் என்ன அப்படி ஒரு அதிசயம் நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மும்மூர்த்திகளோட அருளும் இந்த உலகத்தின் மேலே வந்து விழுமா. ஸோ அப்படி ஒரு அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் மும்மூர்த்திகளும் அதற்கு இசைந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வாரி கொடுப்பாங்களாம். அதனால தான் இந்த நேரம் வந்து ரொம்ப அற்புதமான நேரம். நிறைய நேரம் நம்ம பயன்படுத்துகிறோம். சரியான நேரத்தை யார் ஒருத்தவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி காண்பது அப்படிங்கிறது உறுதி. பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம், அபிஜித் முகூர்த்தம்னு சொல்கிறோம், அபிஜித் நட்சத்திர நேரம்னு சொல்கிறோம், மைத்ரேய முகூர்த்தம் நேரம்னு சொல்கிறோம், கோதுளி முகூர்த்தம்னு சொல்கிறோம். அது மாதிரி நிறைய நேரங்கள், குளிகை நேரம்னு சொல்கிறோம். ஸோ அதே போலவே சக்தி வாய்ந்தது தான் இந்த சோடச கலை நேரம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாருமே இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணுமா, இதை உச்சரிங்க. நிச்சயமாக இந்த சூழல், அனைத்து சூழலும் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடியே மாறி இருக்கும். அதே போல் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள ஒற்றுமை வேணுமா, அல்லது கடன் தீரணுமா, பண வரவு அதிகமாக வரணுமா, தொழில் முன்னேற்றம் அடையணுமா, திருமணம் நடக்கணுமா, இல்லை குழந்தை பேரு வேணுமா, இல்லை ஆரோக்கியம் மேம்படணுமா, தொழிலில் வெற்றி வேணுமா, வெளிநாட்டு வேலை வேண்டுமா, இல்லை அரசாங்க வேலை வேண்டுமா, என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இந்த சோடசக்கலை நேரத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, கடன் வாங்குவதை நம்ம பண்ணவே கூடாது. அதை வந்து தயவு செஞ்சு அந்த நேரத்தை அதில் பண்ணாதீங்க. அதே போல் மற்றவர்களிடம் வாக்குவாதம், கூச்சல், குழப்பம் இதை மாதிரி எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. மனதை அமைதியாக வைத்து ஒருமுகப்படுத்தி ஏதாவது நல்ல விஷயங்களை எழுதுங்க. உங்களுடைய கனவுகளை எழுதுங்க. வெளிநாட்டு வேலை வேண்டும், வெளிநாட்டு வேலை வேண்டும், வெளிநாட்டு வேலை வேண்டும், அல்லது ஜேஇயில் நல்ல ஸ்கோர், நீட்டில் நல்ல ஸ்கோர் வேணும், இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என்ன உங்களுக்கோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றியே தரும். ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடாக காணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.